ஹாய் டெகஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மூவி எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன மூவி அப்படின்னா, இந்த மூவி தான் நம்ம பார்க்க போறோம். இது 2015ல வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இது. இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். ஓகே டெகஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இது நம்ம எமிலி, இது நம்ம லாஸ்லி. இவங்க தான் படத்தோட கேரக்டர்ஸ். கதை ஸ்டார்டிங்கில் ஒரு காரை காட்டுறாங்க. இந்த காரில் தான் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. கார் கிளம்புன உடனே டெவில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சைன் போர்டு ஒன்று இருக்குது. இந்த ரோட்டில் தான் அவங்க ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த கார் ரைடை ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஃபன் பண்ணி, ரொம்ப மியூசிக்லாம் கேட்டு ஜாலியாக ஸ்பீடாக ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இவங்களுக்கு இருக்குது. இப்படி ஃபன்னாக போகிற ஒரு ட்ரிப்பில் திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக்கை காட்டுறாங்க. இது ஒரு பழைய ட்ரக்கு. இந்த காரெல்லாம் பிக்கப் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எமிலி கார் பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா எமிலி காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிடும். நம்ம எமிலியும் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிருவாங்க. அந்த ட்ரக் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவும் போமாட்டான், ரொம்ப ஸ்லோவாக போவான். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணவும் விட மாட்டான். வேணும்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போவான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிரும். என்னடா இவன் இவ்வளோ ஸ்லோவாக. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எமிலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்ரக் டிரைவர் வந்து திட்டிக்கிட்டே வருவாங்க. "டேய் உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. என்னதான் திட்டினாலும் அவன் அதையே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு வழியும் விட மாட்டான், ஓவர்டேக் பண்ணவும் விட மாட்டான். இதனாலேயே நம்ம லாஸ்ட்லி வந்து எமிலியை பார்த்து, "நீ கொஞ்சம் வேகமாக போய் ஓவர்டேக் பண்ண அவனை" அப்படின்னு சொல்லி எமிலியை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. எமிலி எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியாது. உடனே நம்ம லாஸ்ட்லியை பார்த்து, "கரெக்டான ஒரு பிளேஸ் வரட்டும், நம்ம அவனை ஓவர்டேக் பண்ணிடலாம்" அப்படின்னு நம்ம லாஸ்ட்லி கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓவர்டேக் பண்ண சான்ஸ் கிடைக்குது. எப்படியோ ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே தான் 2 பேருக்கும் உயிரே வருது. "அப்பா எப்படியோ நம்ம இவனை ஓவர்டேக் பண்ணிட்டோம்டா" அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கார்ல பெட்ரோல் இருக்காது. இத பார்த்தா நம்ம லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கும் ரெஸ்ட் ரூம் வர மாரி இருக்கு. ஒரு நல்ல பெட்ரோல் பங்கா பார்த்து நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்க நம்ம லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருவாங்க. நம்ம எமிலி காருக்குள்ளேயே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அங்க அந்த ட்ரக் வந்துரும். நம்ம எமிலிக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னடா அந்த ட்ரக் யார் ஓட்டுறா? எதுக்கு இப்படி பண்றாங்க? அந்த ட்ரக்குக்குள்ள யார் தான் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலி அந்த ட்ரக்கையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்க சமயத்துல, அந்த ட்ரக்கோட கதவு ஓப்பன் ஆகும். அவங்க உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்துல டக்குன்னு கார் கிளீனர் வந்து மறைச்சிருவாரு. அதனால நம்ம எமிலிக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களும் கார விட்டு கீழ இறங்கி யார்கிட்டயும் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாஷ்ரூம் யூஸ் பண்ண லாஸ்ட்லயும் வந்துருவாங்க. வந்த உடனே 2 பேருமே அங்கருந்து கிளம்பிருவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ட்ரக் டிரைவர் தன் கண்ணாடி வழியா இவங்க 2 பேரும் பண்றத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திருப்பி 2 பேரும் ஜாலியா ட்ரிப்ப என்ஜாய் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. சாங்ஸ்லாம் கேட்டு, ஸ்பீடா ஓட்டி, ரொம்ப ஃபன் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. ச்சே! இதுக்கு மேல அந்த ட்ரக்கோட பிரச்சனை இல்லடா! அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஃபன் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது தான், திடீர்னு அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்துரும். ஓவர்டேக் பண்ணி கார் முன்னாடி போயிரும். இத பார்த்த 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. கொஞ்சம் கூட அவங்க போறதுக்கு ஸ்பேஸே விடாம வேணும்னே இரிட்டேட் பண்ற மாரியே போவும். இத பார்த்த நம்ம லாஸ்ட்லி பயங்கரமா அவன கத்தி விட்டுருவாங்க. நம்ம லாஸ்ட்லி மட்டும் கிடையாது. நம்ம எமிலியும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்டுவாங்க. அது மட்டும் இல்ல 2 பேருமே பயங்கரமா பயந்துருவாங்க. எதனால தான் இப்ப தான் இவங்க இத வந்து சீரியஸாவே எடுத்துக்கிறாங்க. எதனால இந்த தடவ ரொம்ப சீரியஸா பார்க்குறாங்கன்னா, இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணவும் விடமாட்டான். இடிக்கிற மாரி வரும். ரொம்ப ஸ்பீடா அவன் வரனால, இதனால தான் இவங்க 2 பேருமே இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இவன் வந்து நம்ம வேணும்னே பண்றான்னு நெனச்சோம். இல்ல இவன் ஒரு சைக்கோ மாரி ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவுலயும் போட்டி மாரி வர ஆரம்பிக்குது. இதுல இவன் ஸ்பீடா போவான், அவன் ஸ்பீடா போவன், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 பேருமே வேற ஒரு வழியா தப்பிச்சு போயிருவாங்க. ஓகே, நம்ம இவன்கிட்டருந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம எமிலி ஜன்னல் வழியா பார்த்தா, அந்த ட்ரக் அங்க வந்திருக்கும். இத பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. இத நம்ம லாஸ்ட்லி கிட்ட சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட்லியும் சரி, எமிலியும் சரி பயங்கரமா பயந்துருவாங்க. உடனே நம்ம எமிலி என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ பயப்படாத. எப்படியும் அந்த ட்ரக் டிரைவர் இங்க தான் உள்ள இருப்பான். நம்ம எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. இப்படி தேடும்போது அங்கருந்து ஒருத்தர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பாரு. இத பார்த்த நம்ம லாஸ்ட்லி, "அவன் ஏன் நம்மளயே பார்க்குறான்?" அப்படின்னு கேட்பாங்க. அவன் தான் அந்த ட்ரக் டிரைவரா இருக்கணும். நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம எமிலி அவங்ககிட்ட போய் கேட்க போவாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் என்ன சொல்லுவான்னா, "மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் வேறு யாரோ நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளாம் எமிலி டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே அவங்க பெரிய ஃபைட்டே நடக்கும். உடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எல்லாருமே வந்து நம்ம எமிலியை பார்த்து சரி ஓகே நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சால்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எமிலி என்ன பண்ணுறான்னா கண்ணாடி வழியாக இருந்து அந்த ட்ரக் டிரைவரே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் போய் ட்ரக் எடுக்கிறானா. அவன் அந்த சைடு தான் போகிறான். ஆனால் அவன் ட்ரக் எடுக்கல. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு வேன் எடுத்து அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். இதை பார்த்து நம்ம எமிலியும் லாஸ்ட்லேயும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த ட்ரக் கிளம்புது. இந்த தடவை பார்த்தா ரொம்பவே சோகமாக இந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எமிலியும் சரி லாஸ்ட்லேயும் சரி ரொம்பவே சேடாக இருக்காங்க. எப்போ அந்த ட்ரக் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே போய்கிட்டே இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக் வந்துடுது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த தடவை ரொம்ப வேகமாக அவங்களுக்கு இடிக்கிற மாதிரி வருது. நம்ம லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துடுறாங்க. இந்த தடவை கண்டிப்பாக நம்மளுக்கு இடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. நம்ம காரையும் ஸ்பீடாக ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் பஞ்சர் ஆகி அந்த இடத்துலையே நின்றுது. ட்ரக் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இவங்க கண்டிப்பாக இடிச்சிரும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ட்ரக் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுது. அப்போ தான் 2 பேருக்குமே உயிரே வந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் 2 பேருமே காரை விட்டு கீழே இறங்கி டயர் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி 2 பேருக்கு இருக்கும். திரும்பி பார்த்தா அங்கே அந்த ட்ரக்கு போவாது நின்றுட்டு தான் இருக்கும். அங்கேருந்து உடனே ட்ரக்கு ரொம்ப ஸ்பீடாக வரும். ரொம்பவே ஸ்பீடாக வந்திருக்கும். இதை பார்த்த 2 பேரும் அங்கே பக்கத்தில் இருக்க புல்லை குதிச்சிருவாங்க. இதில் எமிலி ஓடிட்டு இருக்கும் போது தடுக்கி கீழே வந்து கல் அடிபட்டுரும். எழுஞ்சி பார்த்தா தலையில் அடிபட்டிருக்கும். ஆனால் பக்கத்தில் நம்ம லாஸ்ட்லேயே காணாமல் போயிருப்பாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. போகிற இடத்துல லாஸ்ட்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கிடைக்கவே மாட்டாங்க. உடனே அவங்க காரில் ஏறி போய் தேட ஆரம்பிப்பாங்க. ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. இருந்துமே நம்ம லாஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கவே மாட்டாங்க. எவ்வளோ இடத்துல தேடுவாங்க. எங்கேயுமே நம்ம லாஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி கத்தி கூட பார்ப்பாங்க. அங்கேயுமே நம்ம லாஸ்ட்லி கிடைக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு இவங்க கார் எடுத்து கிளம்பிடுவாங்க. ஒருவேளை அந்த ட்ரக் டிரைவர் வந்து கடத்தி வச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்காக வந்து அவங்கள தேடி பிடிக்கிறதுக்காக போவாங்க. எங்கெங்கேயும் தேடி பார்ப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்ம லாஸ்ட்லி கிடைக்கவே மாட்டாங்க. அவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து டவர் போகாது. அதனால் ஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு டவர் போகாது. ஒரு இடத்துல நின்று பார்ப்பாங்க. நின்று பார்த்தா அவங்களுக்கு எஸ்டிடி பூத் மாதிரி இருக்கும். உடனே அங்கே போய் அது லாஸ்ட்லிக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அங்கேயுமே கிடைக்காது. இப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நைட் டைமே ஆயிரும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி போய்கிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் வந்துடுவாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாயிருவாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டாங்கன்னு. ஆனால் அவனையுமே அந்த ட்ரக் டிரைவர் கொன்று அந்த போலீஸ் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவார். இதனால நம்ம எமிலிக்கு என்ன பண்ணே தெரியாமல் திருப்பியும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. பொழுதே விடிஞ்சிரும். போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம லாஸ்ட்லி கிடைக்கவும் மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரக் டிரைவர் மேலே செம்ம காண்டில் இருப்பாங்க. ஒருவேளை இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலி பார்த்தீங்கன்னா அழுது போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக்கு பின்னாடி வரும். இதை பார்த்து நம்ம எமிலி செம்ம கடுப்பாயிருவாங்க. ஓகே நீ தானே பண்ண, வா உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நிப்பாட்டிடுவாங்க. அதாவது நேருக்கு நேர் நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து நம்ம எமிலி ஸ்பீடாக போவாங்க. அங்கேருந்து ட்ரக் ஸ்பீடாக வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எமிலி வந்து திருப்பிடுவாங்க. அந்த ட்ரக் வந்து ஒரு பள்ளத்தில் போய் மாட்டிக்கும். நல்லாவே சிக்கிரும். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து வரவும் முடியாது. உள்ளெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் அந்த டிரைவரை காட்ட மாட்டுவாங்க. உடனே நம்ம எமிலி இறங்கி வந்து துப்பாக்கி வச்சு எங்கே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரக் டிரைவர்கிட்ட கேட்பாங்க. எந்த பதிலும் வராது. இப்போ கால் பண்ணி பார்ப்பாங்க. கால் பண்ணி பார்த்தா டிக்கிலேருந்து சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டவுடனே பொறுமையாக போய் டிக்கியை திறக்கலாம் அப்படின்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ளே தான் நம்ம லாஸ்ட்லி இருப்பாங்க. இதை பார்த்த எமிலி ரொம்பவே அழுவ ஆரம்பிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காரில் ஏறி அவங்க காரை ரிவர்ஸ் எடுத்து ஓங்கி வந்து ட்ரக்கில் இடிப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரக் வந்து ஆல்ரெடி வந்து எட்ஜில் தானே இருக்குது. ஸோ ஒரு இடி இடித்த உடனே ட்ரக் என்ன ஆகும்னா அங்கேருந்து அப்படியே சரிஞ்சு அந்த பள்ளத்தில் விழுந்துடும். அதாவது மலையிலேருந்து கீழே விழுந்துடும். விழுந்து அந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா வெடித்து அப்படியே எரிஞ்சிடும். ஓகே. இது முடிஞ்ச உடனே நம்ம எமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே சோகமா கார்ல ஏறி உக்காந்து அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். இதோட இந்த படம் முடிஞ்சுது. ஓகே டைகர்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கடைசி வரைக்குமே யார் இந்த ட்ரக் டிரைவர்ன்னு சொல்லி காட்டவே மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம டைகர் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதோட உங்க அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். பாய்.